பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கலாம். இந்த வருடத்தில் எல்லா பொம்மைகளும் தேடி தேடி வாங்கி தசாவதாரம்லேருந்து பாலராமர்லேருந்து அர்த்தநாரீஸ்வரர்லேருந்து மிக விசேஷமான உருவங்களை தேடி தம்புராலேருந்து குபேரன்லேருந்து எல்லாரையும் இங்கே வச்சுருக்கோம். இதை நீ 4 பேருக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க தயவுசெய்து. இது 4 பேருக்கு போய் ரீச் ஆனதான் அவங்களுக்கும் இந்த பொம்மையினுடைய அருமை, இந்த நிகழ்ச்சியினுடைய அருமை தொடர்ந்து 4ஆம் வருடமாக மூலச்சத்திரம் சாய்பாபா கோயிலில் நடத்தி வருவோம் என்பது எல்லாருக்கும் தெரிவிங்க. மேலும் நம்ம சர்வீஸ் பண்ண வாலண்டியர்ஸ் எல்லாரும் வரணும். அவங்களுடைய 10 நாள் நான் ஏற்கனவே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். 10 நாள் தொடர்ந்து யார் இது கலந்துட்டாங்களோ அவங்களுக்கு கடைசி நாள் 3 பரிசு உண்டு. முதல் 2, 3 யார் கலந்துனாங்களோ 10 நாள் தொடர்ந்து அவங்களுக்கு பரிசு உண்டு. இது எல்லாருக்கும் தெரிவிங்க. தொடர்ந்து வராங்க டெவோட்டீஸ் இங்கே காத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த 10 நாள் யார் நடத்துகிறாங்களோ வராங்களோ அவங்களுக்கு சக்தியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சக்தியினுடைய அருள் கிடைச்சா அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. நான் தொடர்ந்து 4 வருஷமாக நடத்துறதுனால சொல்கிறேன். சக்தி அருள் கிடைச்சா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் வெல்லலாம். வட மாநிலங்களிலே 10 நாள் தொடர்ந்து லீவ் கொடுப்பாங்க. எல்லாரும் கலந்துக்கணும். குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி உற்சவத்தில் மிக சிறப்பான முறையில் இந்த 10 நாள் நிகழ்ச்சி நடைபெறும். கடைசி 3 நாள் இரவு முழுவதும் கச்சேரி உண்டு. மெயின் அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு இரவு முழுவதும் சிறுடியில் கச்சேரி உண்டு. பல ஊர்லேருந்து பல நாட்டிலேருந்து பாடுறான். அன்றைக்கி நம்ம பாபா சந்நிதியில் பாடினா அன்றைக்கி நம்மளுக்கு எல்லா விஷயம் சக்ஸஸ். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சில குறிக்கோளோடு வாழ்கிறோம். அந்த குறிக்கோளை அடையணும்னா இதெல்லாம் தேவை. நம்மளுக்கு படிப்பில், வேலையில், தொழிலில், வேலை வாய்ப்புகளில், வீடு கட்டுறது எல்லாத்துலேயும் இது தேவை. இந்த சக்தியோட அருள் இருந்தால் தான் நடக்கும் எல்லாமே. அதனால தான் பாபாவே விஜயதசமி அன்னைக்கு தன்னுடைய சமாதியை உண்டு பண்ணினார். அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்துக்கணும். ஏதோ இந்த கோயிலில் எனக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுக்காக தான் நடத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வெற்றி பெறணும். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சித்திக்கணும். நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். சுவாதிஷ்டான, மணிபுரம், விசுத்தி, கசீரத், ஆஞ்ஞா. இந்த 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த 10 நாளில் தான். ஏன்னா பாலா திரிபுர சங்கீத சக்தி தான் வாழை குமரியாக மூலாதாரத்தில் இருக்காங்க. அந்த அம்மா அவங்க தான் இதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க 7 சக்கரத்தையும். அதனால 7 படிக்கட்டு வச்சுருக்கோம். எண்ணி பாருங்கள், 7 படிக்கட்டு இருக்கும். மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சை, நெற்றியில் இருக்கிறது தான் ஆஞ்சை. இதை நீங்கள் தந்துட்டா உலகத்தை நீங்கள் வென்றலாம். எல்லாரும் உங்களுக்கு நிற்பாங்க கூட. எல்லா சித்தர்களும் இந்த ஆஞ்சா சக்கரத்தை எழுப்பினவங்க தான், பாபாவும் சேர்த்து. அதனால் இதெல்லாம் தத்துவ ரீதியான விஷயங்கள். இங்கே வரவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அது வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். கடைசியாக ஒரு பாட்டு பாடி நவராத்திரி